வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக வடை பாயசம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாங்க. பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: பால் பாயசம் செஞ்சோம் ஜவ்வரிசி போட்டு. நைலான் ஜவ்வரிசி கடையில் கிடைக்கும், 200 கிராம் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/4 கிலோ, ஏலக்காய் 4, முந்திரி, திராட்சை, 1/4 லிட்டர் பால். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாலை காய்ச்சிக்கங்க. பால் காய்ச்சி எடுத்து வச்சுடுங்க. பச்சை பாலை ஊற்றக்கூடாது, ஸ்மெல் வரும். நல்ல பால் பொங்குது பாருங்கள். பாலை காய்ச்சி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுடுங்க. தண்ணி ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. 1 டம்ளர் ஜவ்வரிசி இருந்ததால் 3 டம்ளர் தண்ணி வச்சேன். நைலான் ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும், பெரிய ஜவ்வரிசி லேட் ஆகும். இது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். நல்லா தண்ணி கொதிக்குது. கொதித்ததும் ஜவ்வரிசியை போட்டுக்கங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், இது சின்னதாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது நல்லா வேகுது பாருங்கள் ஜவ்வரிசி. 10-15 நிமிஷத்துலேயே இந்த ஜவ்வரிசி வெந்துடும். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. நல்லா வேகுது, கொதிக்குது. ரொம்ப சீக்கிரம் பாயசம் ரெடி ஆகிடுங்க. ஏலக்காய் 4 எடுத்து தட்டி போட்டுக்கிட்டேங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும். பால் 1 டம்ளர் ஊற்றிட்டேன். ஜவ்வரிசி வெந்ததும் பாலை ஊற்றிடுங்க. சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விடுங்க. ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி, திராட்சையை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடுங்க. அதை எடுத்து பாயசத்தில் ஊற்றிடுங்க. ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்ல வாசனையான பாயசம் ரெடி. இப்போ உளுந்து 1/4 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கங்க உளுந்து கூட. அப்போது வடை கோல்டன் ப்ரௌனாக வரும். நல்லா எண்ணெயும் நிறைய குடிக்காது. மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க உளுந்து. 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி மிக்சியில் போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன், சால்ட்டு. தண்ணி விடாமல் வடைக்கு அரைக்கணும். லேசாக தெளிச்சிக்கலாம். வடைக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காயுது பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் வடை தட்டி போட்டுக்கணுங்க. இது கிருத்திகைக்கு முருகருக்கு வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி வெங்காயம் எதுவும் சேர்க்கக்கூடாது. வெறும் உளுத்தம் வடை மட்டும்தான் செய்யணும். சாமிக்கு படையல் போடுறதால வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம். இதை மாதிரி உளுத்தம் வடை சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. வடை நல்லா செவந்து வந்துடுச்சு, எடுத்துட்டேங்க. இதை மாதிரி வடை பாயசம் செஞ்சு ஆடி கிருத்திகைக்கு முருகரை வழிபட்டங்க. நன்றி.